அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுகவின் ஊழல் தோண்டி எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாளையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது விவசாயம் செழிக்க வேண்டுமென்றால் ஒரு பொற்கால ஆட்சி வேண்டும் என்று ஒரு விவசாயி என்பதால் ஏழை மக்களின் கஷ்டத்தை உணர்ந்தவன் எனவும் கூறினார். அடித்தட்டு மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அரசு அதிமுக தான் என தெரிவித்தார். 2026 அதிமுக வெற்றி வாகை சூடும் என உறுதிபட கூறிய எடப்பாடி பழனிசாமி திமுக கோட்டையை விட்டு ஓடும் என்று தெரிவித்தார். விவசாய தொழிலாளி மணற்குளர வாழ வேண்டும். அப்படின்னா ஒரு பொற்கால ஆட்சி வரணும். நானும் விவசாயி விவசாயி கஷ்டத்தை உணர்ந்தவன், ஏழை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன், விவசாயி தொழிலாளியுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன். அப்படி அடித்தட்டில் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு அதிமுக அரசு. இதைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலக்கரை விருத்தாச்சலம் சாலையில் கூடியிருந்த மக்களிடம் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல அரசுகள் ஆண்ட பிறகும் ஒட்டுமொத்த கடன் 5,18,000 கோடியாக இருந்தது என்றும், ஆனால் திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 4,38,000 கோடி கடன் வாங்கியுள்ளதாக தெரிவித்தார். 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்குது. இதையடுத்து திட்டக்குடியில் பேசிய அவர் திமுக உறுப்பினராக சேராவிட்டால் திமுக செல்வாக்கு மக்களிடத்தில் இழந்து விட்டார்கள். திமுக உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. ஆக திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ திட்டம் போட்டு இனி ஊரூரா போங்க, வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துன்னு சொல்லி அப்படி யாராவது உறுப்பினர் சேர்க்க மறுத்தால், திமுக உறுப்பினராக சேர மறுத்தால் அவருக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை நிறுத்தம் சொல்றார். இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க ஒப்பமிட்ட பணத்தை எடுத்து கொடுக்குற அரசாங்க பணத்தை கொடுக்குற